சர்வதேச கூட்டுறவு சங்கங்கள் ஆண்டு ஆன்சர் 2025ஆம் ஆண்டு தான் சர்வதேச கூட்டுறவு சங்க ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். 2023ஆம் ஆண்டு கூட சிறுதானியங்கள் ஆண்டாக செலிப்ரேட் பண்ணோம். அந்த மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக கூட்டுறவு சங்கங்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதையொட்டி இப்போ ரீசனாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் பேசிய போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்திருக்கு. அடுத்து 27 கோடி பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 40,000 புதிய கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லியிருப்பாரு. 2022ஆம் ஆண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்வதேச கண்ணாடி ஆண்டாக செலிப்ரேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம பன்னாட்டு மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு ஆண்டாகவும் 2022 செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்து 2023 வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது. 2024 சர்வதேச ஒட்டக ஆண்டு, 2025 வந்து சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு, அதே 2025 குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவில் 2025 பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகத்தினால சீர்திருத்த ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2026ஆம் ஆண்டு வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாகவும், 2027 சர்வதேச நிலையான மற்றும் நெகிழ்திறன் சுற்றுலா ஆண்டாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2029 சர்வதேச சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு.